நாம் தமிழர் கட்சி சீமானின் கரும்பு விவசாயி சின்னத்துக்கு புதிய சிக்கல் உருவாக்கியுள்ளது. மத்திய பாஜக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ராம்தாஸ் அத்வாலே தலைமையிலான இந்திய குடியரசுக் கட்சி வரவிருக்கும் தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் புலியை கரைத்துள்ளது. இதற்கு முன்னர் விவசாயி, மைக் உள்ளிட்ட சின்னங்களை பயன்படுத்தி வந்தார் சீமான். கரும்பு விவசாயி சின்னத்துக்கு பல்வேறு சிக்கல்கள் எழுந்த நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 8% வாக்குகளை பெற்றதால் அவருக்கு நிரந்தர சின்னம் ஒதுக்கப்பட்டது. சீமானின் முக வடிவமைப்பில் இருக்கும் விவசாயி ஏர்கலப்பையோடு இருப்பது போல சின்னத்தை வரைந்து கொடுத்து அங்கீகாரத்தை பெற்றது நாம் தமிழர் கட்சி. சமீபத்தில் சென்னை வந்த இந்திய குடியரசுக் கட்சி தலைவரும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சராருமான ராம்தாஸ் அத்வாலே தமிழக சட்டசபை தேர்தலில் கூட்டணி வாய்ப்புகள் குறித்து பேசிய போது, தங்கள் கட்சிக்கு உரிய தொகுதிகள் வழங்கப்படாவிட்டால் தனித்து கரும்பு விவசாயி சின்னத்தில் களம் இறங்குவோம் என தெரிவித்தார். இவரது இந்த முடிவால் சீமானுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சரி மக்களே, இந்த சம்பவம் பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.